இலங்கையில் கடந்த 2 நாட்களாக அதிகனமழையானது பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இலங்கையின் தென்பகுதிகளில் நேற்று பெய்த அதிக கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 21 பேர் வரை காணவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதோடு காயமடைந்த நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில்தான் இலங்கை நாட்டின் முழு பகுதிக்கும் இன்று முழுவதுமாக அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் இலங்கையின் வடக்கு பகுதியான திரிகோணமலை பகுதியில் புயலானது நிலை கொண்டிருப்பதால் வடக்கு பகுதியில் இன்று அதிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் மற்றும் வாகன போக்குவரத்து முழுவதுமாக முடங்கியுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் பெய்த கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு புறம் அணைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக இலங்கையில் உள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. மேலும் முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது.